ஆபத்து சொன்னாங்க என்பதை நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நான் என் தாய்மொழி தமிழ் மீது சத்தியம் என்று சொல்றேன். ஒரு நாள் விஜய்க்கு வாக்களித்ததற்காக அத்தனை பேரும் வேதனைப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரி ஒரு சாடிஸ்டுக்கு, இந்த மாதிரி ஒரு சைக்கோவுக்கு, இந்த மாதிரி ஒரு மன நோயாளிக்கு, இந்த மாதிரி ஒரு முட்டாளுக்கு, ஒரு தற்குறிக்கு, அடிப்படை அரசியல என்னன்னே தெரியாத, தன்னை தான் சிஎம் ஆகணுங்கிற கனவை தவிர வேற எதுவுமே தெரியாத, தமிழ்நாட்டினுடைய வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எதுவும் தெரியாத ஒருத்தனுக்கு வாக்களிச்சிட்டுமே இவனா முதலமைச்சர் அப்படின்னு வெக்கப்படுகிற வேதனைப்படுகிற அளவுக்கு விஜய் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அதுக்கான வாய்ப்பு எங்கேயுமே கிடையாது. 234 தொகுதியிலும் வாஷ் அவுட் ஆக போறது உறுதி. ஆனால் தப்பி தவறி அது சொல்றாரு 2,35,00,000 பேர் இருக்காங்க, 3 கோடி ஓட்டே விழுந்ததுங்க விஜய்க்கு. 3 கோடி ஓட்டு விழுந்துருது. விழுந்த ஆட்சிக்கே வந்திருந்தாரு. ஆனால் அவருக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. நீங்க அத்தனை பேரும் வெக்கப்படுவீங்க. கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? லேட்டா வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். 27/9/2025 அன்று மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடம் மற்றும் நேரம் பின்வருமாறு: நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் KS திரையரங்கம் அருகில் காலை 8:45 மணிக்கும், கரூர் மாவட்டம் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நண்பகல் 12 மணிக்கும் நடைபெற உள்ளது. வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு. கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? இப்ப விஜய் 12 மணிக்கு வரேன்னு சொன்னாரு. 12 மணிக்கு கரூர் வரணும் ஆளு காலையில 6 மணிக்கு அங்க பிளைட் இருக்கணும். இப்ப ரெண்டாவது அவரு வரது பிரைவேட் ஏரோப்ளேன் தான் வராரு, பிரைவேட் ஜெட் அதுல தான் வராரு. அப்படி அங்க இருந்து இங்க வரும்போதே நம்ம திருச்சியில பர்மிஷன் அங்க பிளைட் எத்தனை மணிக்கு எடுக்கிறோம், இங்க எத்தனை மணிக்கு லேண்ட் ஆகிறோம், இங்க இருந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் நம்ம கரூர்ல இருந்து நம்ம திருச்சியில போய் பிளைட் ஏறினாலும் இல்ல சேலத்துல ஏறினாலும் அந்த பிளைட்டுக்கு முன் அனுமதி வாங்கணும், குறிப்பிட்ட டைம் வாங்கணும் கண்டிப்பா. அப்ப விஜய் இப்ப இங்க 8 மணிக்கு தான் வருவாருன்னா அந்த ஈரவங்கத்தை சொல்லி தொலைலாம் இல்லைங்க சார். நாங்க யாரும் போய் வந்திருக்க மாட்டோம்ல. இப்ப விஜய் சாயந்தரம் 7 மணிக்கு வராரு. 5 மணிக்கு போயிட்டு நாங்க கூட்டம் உள்ள நெரிசல் எல்லாம் போகலைங்க. நீங்க சாதாரண படியில உட்கார்ந்து நாங்க சாதாரணமா படியில உட்காந்து அந்த இடத்துல கரண்ட் இல்லாங்கும் போது அவரு பேசுறது கேட்கலன்ட்டு எல்லாரும் இப்படி தள்ளிட்டு வராங்கண்ணா. ஒருத்தர் மேல ஒருத்தர் பொத்து 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 பொத்துன்னு விழுக விழுக என்னாச்சுங்கன்னா குழந்தை மாசமானவங்க யாரும் எதுவுமே அங்க பாக்குறதுக்கு யாருக்கும் இல்ல. கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. நாங்க போனது இங்க கிளம்புறப்ப 4 மணி, நாங்க 4:30 ஆயிடுச்சு. நாங்க 4:30க்கு கூட்டத்துக்கு போனோம். 3 மணிக்கு வரேன்னு சொல்லுவோம். இங்க அப்புறம் 3 மணிக்கு வரேன்னு சொல்லி உங்களுக்கு என்ன பொதுவா எப்படி தெரியும்? செய்தியில இதுல போடுறத, டிவில போடுறத. வண்டி வர 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 எல்லாம் பின்னாடி தள்ள, சைட்ல எல்லாம் தள்ள ஆரம்பிச்சிட்டா. புடிச்சு எல்லாம்